எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மீஷோ ஹால் தான் பார்க்க போறோம். அது ஹால்லாம் கிடையாதுங்க. இது ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் ஆர்டர் போட்டேன் மீஷோல இருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அஃபோர்டபுளா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் ஆர்டர் போட்டேன். எனக்கு நம்ம ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல்லாம் எடுப்பாங்க பிரைடல் ஜுவல்லரி. சரி, பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஜுவல்லரி இல்லை, அதுக்காக வேணுன்றதுனால நான் இதை ஆர்டர் போட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ரொம்பவே அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சின்னதாக போட்டால் தானே நல்லாயிருக்கும், பெருசாக போட்டால் நல்லா இருக்காதுல்ல. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரைடல் செட்டு வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். செமி பிரைடல் செட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெத்தி சுட்டி அதோட டீட்டெயிலிங்னா ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. பார்க்கவே நீட்டாகவும் இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா இதில் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்களே நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் ஸ்டட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவும் இருந்துச்சு. அது வந்து சின்னவங்களுக்கு போடும்போது இன்னும் அழகாக இருக்கும். அப்புறம் நெக் பீஸு, லாங் ஹாரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அது ஒவ்வொன்றும் பார்க்க நான் நினச்சேன், சரி ஓகே ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நமக்கு கரெக்டாக வருமா என்னன்னு கொஞ்சம் நான் பயந்துக்கிட்டே தான் ஆர்டர் போட்டேன். ஆனால் கரெக்டாக வந்துருச்சு. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. என் ஹஸ்பண்டும் பார்த்துட்டு பரவாயில்லையே இவ்வளோ கம்மி ரேட்டில் வந்து பார்த்தேன்னா நீ நல்ல செட்டை ஆர்டர் போட்டிருக்க, பரவாயில்ல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இந்த நெத்தி சுட்டியும் பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதாவது என்னன்னா ஃப்ரண்ட் பஃப், அதாவது எந்த நேர்வாகு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரண்ட்ல பஃப் வச்சு சீவுறதுக்கு இந்த நெத்தி சுட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஃபோட்டோவில் இருக்கிறதுக்கும் இங்கே நேரில் வந்து ஆர்டர் போட்டு வர்றதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினச்சேன். கலர் டிஃப்ரெண்ட் அதெல்லாம் நிறைய இருக்கும், வந்து டேமேஜ் பீஸாக நமக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரல. தென் ஸ்டெட்டு நல்லா நீட்டாக இருந்துச்சுங்க. இந்த பேர்லாம் கீழே தொங்குற மாதிரி அந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் பீஸ் மாதிரி சென்டரில் இருக்கிற மாதிரி அந்த எனாமல் பெயிண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. கிரீன் வித் ரெட்டு காம்போல கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள லக்ஷ்மி பெண்டன்ட் வர மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு, நெத்தி சுட்டி, அப்புறம் நெக் பீஸு, லாங் ஹாரம், ஹிப் பெல்ட் எல்லாத்துலேயுமே கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ராதை வேஷம், கிருஷ்ணர் வேஷம் இதெல்லாம் போடும்போது இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டீட்டெயிலிங்காக கொடுத்து போடலாம். ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. இந்த லாங் ஹாரம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கீழே அந்த பேர்லாம் தொங்குற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீனில் வந்து எனாமல் பெயிண்ட் டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதுவும் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இது வந்து லாங் ஹாரம் பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி தான் நெக் பீஸும் சேம் டிசைன், சேம் பேர்ல் டிசைன். அதிலே பாருங்க உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், இந்த மாதிரி பேர்ல் டிசைனு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் எனாமல் பெயிண்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நீட்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப வந்து பிரைட்டாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்ததும் சரி நம்ம ஆர்டர் போடலாமா வேணாமான்னு நான் இதை ஒரு 10-15 டைம் யோசிச்சிருப்பேன். மீஷோவில் போட்டால் கரெக்டாக வருமா என்ன ஏதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரைடல் செட்லாம் மீஷோவில் நான் ஆர்டர் போடுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் பெல்ட்டு, இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் அதிலே பாருங்களேன், ஹிப் பெல்ட்டு நான் பத்தாது அப்படின்னு நினச்சேன். சரி நம்ம பத்தலைனாலும் எக்ஸ்ட்ரா வந்து ரோப்லாம் கட்டி, கோல்டன் கலர் ரோப்லாம் கட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுலேயுமே கொஞ்சம் டீட்டெயிலிங்காக அந்த பீகாக் ஃபெதர் டிசைன் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பெண்டன்ட் மாடலில் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ரெட் அண்ட் க்ரீன் எனாமல் டிசைன், அதாவது குந்தன் டிசைன் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன். அந்த டாலருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேர்ல் டிசைன். இதுவும் ஹிப் பெல்ட்டில் இருந்துச்சு. ஆனால் ஹிப் பெல்ட் வந்து எனக்கு ரொம்ப வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்களே ஃபுல் செட்டு பாருங்கள், ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு நெக் பீஸ், ஒரு லாங் ஹாரம், ஒரு ஹிப் பெல்ட், 2 ஸ்டட் இருந்துச்சு. தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெத்தி சுட்டி இருந்துச்சு. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு விடலாம், ஏன்னா நம்ம கடை வச்சிருக்கோம், பார்லர் வச்சிருக்கோம், அதில் வந்து ரெண்ட்டுக்கு விடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி நான் அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் நம்ம இது மாதிரி சின்ன சின்ன செட்லாம் வாங்கி வச்சோம்னா அந்த வில்லேஜ் சைடு கொஞ்சம் நமக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் கஸ்டமர்ஸ்லாம் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நான் அந்த செட்டை ஆர்டர் போட்டேன். எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடிங்காக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், இந்த செட்டு எப்படிரா இருக்கும், நமக்கு ஒத்து வருமா. அது நான் 10-15 டைம் பார்த்துட்டேன். அதுவும் இந்த நெக் பீஸ்லாம், அந்த நெக் பீஸு நெத்தி சுட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதில் நெத்தி சுட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் மாடலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்றதுலாம் கீழே இருக்கிற ரிவ்யூலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தி சுட்டி வந்து டேமேஜாக இருக்குது, லாங் ஹாரம் டேமேஜாக இருக்குது, நெக் பீஸ் டேமேஜாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வந்து பயந்துட்டேன். பட் ஆனால் நான் ஆர்டர் போட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த பார்சல் வரும்போது ஐயோ டேமேஜாக வந்துருமோ அப்படின்னு
அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த செட்டில் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த நெத்திச்சுட்டி தவிர, ஏன்னா அந்த நெத்திச்சுட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செயின் மாடல் கொடுத்துருந்தாங்க, அது மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மற்றபடி இந்த செட்டு ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. 2 பீகாக் டிசைன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி பெண்டட் டிசைன், ஃபுல்லாகவே வந்து அந்த செயினில் ஃபுல்லாக வந்து அந்த சைடில் அந்த நெக் பீஸில் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பீகாக் மாடல் தான். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கவே நீட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த காலத்து தோடு மாதிரி ரவுண்ட் பீஸு, ரவுண்டாக இருக்கிற குந்தன் செட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக் பீஸில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க 2 பக்கமே. உங்களுக்கே பார்த்தாவே தெரியும் அது மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் வந்து இந்த செட்டு வேணும்னா மறக்காம லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பீகாக் டிசைன் சென்டரில் லக்ஷ்மி பெண்டன்ட் டிசைன் அது ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப பயந்துட்டே இருந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. சின்ன சேனல், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய மினி விளாக்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணிருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணிருங்க. அதுவும் இல்லாம நான் இப்பதான் வாய்ஸ் ஓவரே கொடுத்து பழகுறேன். எனக்கு சரியா பேச தெரியல. தப்பு தவறா இருந்தா இந்த சின்ன பிள்ளைய மறக்காம மன்னிச்சிருங்க. நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நான் வந்து பாத்தீங்கன்னா மீஷோல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் போடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா தான் வந்துச்சு. இந்த மாதிரி ஜுவல் செட்லாம் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டர் போடுறேன். ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் for watching. Bye.